நம்ம மனசு வலிக்கிற மாதிரி தானே மற்றவங்க மனசு வலிக்கும், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே மற்றவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தாங்க உண்மையான மனுஷன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று மளிகை கடைக்கு ஜாமான் வாங்க போயிருந்தாங்க. அந்த மளிகை கடையில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவனால் வேகமாக வேலை பார்க்க முடியல. ஏன்னா பைக்லேருந்து விழுந்துட்டான், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, காலில் கட்டு போட்டிருக்கான். அதனால் வேகமாக வேலை பார்க்க முடியல. அதுக்கு அந்த மளிகை கடை ஓனர் பார்த்து கேட்குறாரு, ஏன்டா வேகமாக வேலை பார்க்க மாட்டேன், ஏன்டா மெதுவாக வேலை பார்க்குறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அண்ணா பைக்லேருந்து விழுந்துட்டேன், அதனால் என்னால் நடக்க முடியல அப்படின்னு. அதுக்கு அவர் ஓனர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு என் வேலை ஓடணும், மாதமான சம்பளம் வாங்குறீல்ல, 3 வேளை சோறு போடுறேன்ல, வேகமாக வேலையை பாரு. எதுக்கு தாங்க சொன்னேன் அந்த ஃபஸ்ட்டு வரியை. எவன் ஒருத்தன் மற்றவங்க வழியை புரிஞ்சு நடந்துக்கிறானோ அவன் தாங்க உண்மையான மனுஷன். உண்மையான மனுஷனாக இருப்போமே. ஓனரை பார்த்தீங்களா, இந்த மளிகை கடை ஓனர் பார்த்தீங்களா, புரிஞ்சு நடந்துக்கல பார்த்தீங்களா. இப்போ அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ உனக்கு அடிபட்டுருந்தா உனக்கு வலிச்சிருக்கும்ல, அதே மாதிரி தான் அவனுக்கும் வலிக்கும். நீ ஏன் புரிஞ்சு நடந்துக்கல? பாவம்ல. நம்ம மற்றவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கோமே. எவன் எக்கெட்டு போனான், நாம் நல்லா இருந்தால் போதும், நம்ம மனசு நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காம மற்றவங்க கஷ்டத்தையும் நமக்கு வர கஷ்டம் மாதிரி தான் அவனுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நினச்சி வாழ கற்றுக்கங்க. நம்ம உண்மையான மனுஷனாக வாழுவோமே, அவ்வளோதான்.